வணக்க மக்களே அண்ட் ஹலோ கைஸ். இன்னைக்கு நாம் காமர்ஸ் குரூப்போட ஈவினிங் ஸ்டடி பிளானை வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ இன்னைக்கு மார்னிங் ஸ்டடி பிளானை வந்து பிளாட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் எஃபிஷியண்டாக நீங்கள் டைமை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்ட் இந்த சுச்சுவேஷனில் நான் என்ன சொல்லுவேன்னா, த எக்ஸாம் இஸ் நாட் ஸோ மச் ஃபார். ஸோ எக்ஸாம் டைம் வந்து கிட்ட வந்துருச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச ஒரு மேக்ஸிமம் எஃபர்ட்டு உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால வித்தவுட் எனி எக்ஸ்கியூசஸ் நம்ம கொடுக்குற ஸ்கெடியூல் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ஓனாக ஸ்கெடியூல் வச்சிருந்தாலும் இட்ஸ் குவைட் அப்ரிஷியேட்டபிள் அண்ட் நல்ல விஷயம். நீங்கள் அதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது மேலே ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களோட எஃபர்ட்ஸை வந்து நீங்கள் உங்கள் எஃபிஷியன்ட் மார்க்ஸை வந்து காட்ட முடியும். என்னதான் வந்து நம்ம மார்க்ஸ் அவ்வளோ முக்கியம் இல்லை, நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும் நம்ம பேசினாலும் இங்கே ஒரு சில நல்ல காலேஜஸில் சீட்டு கிடைக்கிறதுக்கும் இல்லை ஏதாச்சும் டொனேஷன் ஃபீ கேட்டாங்கனாலும் அதை கன்செஷன் பண்ணுறதுக்கு இங்கே மார்க்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால அதுக்கு அவேர்னஸாக வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு உங்களோட மார்க்ஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்கள் வந்து சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் வேற விஷயம். இங்க 10th and 12th எடுக்கிற மார்க்ஸ் வேற. அது வந்து நீங்க அடுத்து எந்த டைரக்ஷன்ல போக போறீங்க அப்படின்றதையும் டிட்டர்மைன் பண்ணும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் பர்டன் இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணதுக்கும் வந்து உங்களோட மார்க்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து பிளாட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் 4:30க்கு எழுந்துச்சு. 4:30 to 4:35 வந்து மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் செஷன்ல என்ன பண்ணணும் அண்ட் எப்படி பண்ணணும் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் பத்தி ஒரு சில டீடைல்ஸ்லாம் வந்து நான் சொல்லியிருப்பேன். அண்ட் அதை நீங்க வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா 12th நான் பயோமேக்ஸ்க்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்கெடியூல் கொடுத்துருப்பேன். அந்த பார்ட் 2 வீடியோல இந்த மெடிடேஷன் செட்டப்ல வந்து நம்ம என்ன செய்யணும், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் என் ஸ்க்ரீன்லையும் அண்ட் ஐபோட்லையும் வந்து தரேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்து மெடிடேஷன் இந்த 5 minutes வந்து என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 4:35 to 5:30 வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ். அண்ட் நம்ம ஈவினிங் பிளான் ஷெட்யூல் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸை வந்து பார்க்க சொல்லியிருந்தேன். அண்ட் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த மார்னிங் செஷனில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் படிக்காத ஒரு சாப்டரோ இல்லை வெல்வர்ஸ்டா இல்லாத ஒரு சாப்டரோ இருக்கும்ல, ஸோ அந்த சாப்டர் எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் சைக்காலஜிக்கலி நம்மளோட பிரெயின் வந்து நான் சொன்ன இந்த நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 50% ஆஃப் த எஃபிஷியன்சியோட தான் வந்து வேலை செய்யும். பட் நீங்கள் காலையில் சீக்கிரமா அதுவும் இந்த 4:30க்கு எழுந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபோனில் யாரும் கால் பண்ண மாட்டாங்க, மெசேஜஸ் வராது. ஸோ அந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே சுத்தமாக இருக்காது. அண்ட் உங்களோட பிரைனுமே வந்து சைக்காலஜிக்கலி 100% எஃபிஷியன்சியோட ஒர்க் பண்ணும். ஸோ இந்த டைமை வைஸராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ படிக்காத ஒரு சில புது விஷயங்களை வந்து படிச்சிங்கன்னா இட் வில் பி குவைட் ஹெல்ப்ஃபுல். ஸோ 5:30 to 6:30 வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ். இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டான சாப்டர்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த சாப்டர்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, அதில் தரவு பண்ணிடுங்க. மேக்ஸிமம் நான் சொல்லக்கூடிய இந்த 1 hour ஸ்கெடியூலில் எல்லாமே வந்து சப்போஸ் நான் சொல்லக்கூடிய அந்த சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் வந்து கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த ஒரு சாப்டர் கவர் பண்ணாதான் உங்களோட டைமிங்கையும் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண கரெக்டாக இருக்கும். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீக்கிரம் முடிச்சாலும் அது அவ்வளோ நல்லது தான். பிகாஸ் அது பண்ணி முடிச்சாதான் உங்களுக்கு வந்து அடுத்து படிக்கிறதுக்கோ இல்லை ரிவைஸ் பண்ணுறதுக்கோ வந்து டைம் இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 1 hour ஸ்கெடியூலில் ஒரு சாப்டரை கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் 6:30 to 7:30 வந்து என்ன பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி. அண்ட் இந்த அக்கௌண்டன்சி வந்து எனக்கு தெரிஞ்ச ஓரளவு படிக்கலாம் தான் நினைக்கிறேன். வென் கம்பேரிங் டு காமர்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸோட அக்கௌண்டன்சி கொஞ்சம் ஈஸியாக படிக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட பெர்செப்ஷனில் இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் இயர்லியாக போகணுன்னாலோ நான் 7:30 சொல்லியிருக்கேன், நீங்கள் எப்படி ரெடியாக 1/2 hour to 1 hour ஆகும். ஸோ அந்த டைமுக்கு வந்து இதை காம்பன்சேட் பண்ணி இந்த அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் வந்து முடிச்சுக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் த மார்னிங் ரொட்டீன் ஃபார் த காமர்ஸ் குரூப் ஆஃப் 12th standard. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே ஒரு ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சப்போஸ் அந்த மாதிரி எதுவுமே கோல்ஸ் அண்ட் ஸ்கெடியூல்ஸ் போடாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்கெடியூல் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஸ்கெடியூல் வித்தவுட் எனி எக்ஸ்கியூசஸ் வித்தவுட் எனி ரீசன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா யுவர் ரிசல்ட்ஸ் வில் பி குட் அண்ட் ஐ எம் அஷூர் ஆஃப் தட். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் நான் வந்து ஏதாச்சும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னா கேளுங்க. நான் வந்து 12th standardக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராமில் ஒரு சேனல் வச்சிருக்கேன். ஸோ அந்த சேனல் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னா நாங்கள் ஷேர் பண்ணுறேன். ஸோ until then, signing off from Pratik Antaraj. Goodbye. Cheers.